இந்த ரோஸ் பிரதர்ஸோட ஒரு சின்ன சலசலப்பு உருவாச்சு. எப்படி பாக்குறீங்க? அது என்ன விஷயம் அங்க? அதாவது அவங்களுக்கு என்னன்னா தொடர்ச்சியா திமுகவை யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அந்த திமுக விமர்சனம் அவங்கள விமர்சனம் சரி, அவங்க மேல வழக்கு கொடுக்கறது, சிறைக்கு அனுப்புறது, இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. திமுக சார்ந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அந்த அஜெண்டாவை தான் நம்ம காசு வாங்கிட்டு வேலை பாக்குறாங்க. அவங்க பச்சையா காசு வாங்குறாங்கன்னு அவங்களே பல இடங்கள் நிரூபிச்சிருக்காங்கல்ல. பச்சையா காசு வாங்கிட்டு தான் வேலை பாக்குறாங்க. திமுகவில் அவன் வந்து நான் உடனே கேட்கறேன், அதாவது இவர் இப்ப திமுக கார் அப்படின்னாக்கா இவர்கிட்ட நான் 10 கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லாம நீ முட்டு கொடுக்கணும், அப்போ உனக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குன்னு அர்த்தம். என்ன லாபம்? அப்போ எந்த லாபமும் இல்ல. சென்னையில இருந்து நான் இவ்வளவு தூரம் நான் இங்க வரேன் இன்னைக்கு அப்படின்னாக்கா என் காருக்கு நான் பெட்ரோல் போட்டு வரேன், தளபதிக்காக வரேன், தளபதியோட கொள்கையை பரப்பணும், தளபதி வந்து வெற்றி பெற வைக்கணும், நான் வரேன். கலைஞர் டிவில ஒர்க் பண்றாங்களா? முன்னாடி கலைஞர் டிவில ஒர்க் பண்ணாங்க, அவங்களுக்காக நிறைய ஷோஸ் எல்லாம் கூட பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மீடியா தான் பவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சினிமா படங்கள் மூலியமாக விமர்சனம் கொடுக்க வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு அஜெண்டாவோட வந்துட்டு மீடியா ரிவ்யூவுமே பாக்குறேன். அது எப்படி ஒரு அஜெண்டாவோட அவங்க கொடுக்கறது மாதிரி இருக்குங்களா? எப்படி? இல்ல அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவங்க எல்லா விமர்சனத்திலையும் பாத்தீங்கன்னா அரசியலை கொண்டு திணிச்சிருவாங்க. ஒரு சினிமாவை பாருங்கடா தற்கொலை பயல்களா அப்படின்னு சொன்னா கூட அந்த சினிமாவில் பாத்தீங்களா இவர் சொன்னது இவரை சொல்லியிருக்காரு, இவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போர்ட்ரேட் பண்ற ஈன பயலுக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து பொது சமூக மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலனா அவங்களுக்கு அகைன்ஸ்டா நிறைய இல்ல அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் என்னன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ நீங்க இந்த ரோஸ் பிரதர்ஸ் அப்படின்றவங்கள சொல்றீங்கல்ல, திமுகவே கேடுகட்ட ஆட்சி அப்படின்னும் போது ரோஸ் பிரதர்ஸ் விதி விலக்கா யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்க பேசுறதுக்கான நோக்கம் என்ன? அந்த இடத்துல நீங்க வந்து தளபதி பேசுறதுனால கொந்தளிச்சு போய் கேட்டீங்களா, இல்ல அவங்களே வந்துட்டு நீங்க இருக்கீங்கன்றதுக்காக வேணும்னே வந்து? இல்ல அது வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பிளான். அது ஆக்சுவலா இவரை வந்து எப்படியாவது ட்ரிகர் பண்ணுவோம், ட்ரிகர் பண்ணா ஏதாவது வார்த்தையை விடுவாரு, இல்ல அவர் கை ஓங்குவாரு, அதை வச்சு நம்ம வந்து அப்படியே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அப்படியே வந்து அட்லீஸ்ட் வந்து இவர் பேசுனதெல்லாம் ஏதாவது வச்சு இந்த மாதிரி திமுக இது மேல அவதூறு அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணி அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 மாசமாவது உள்ள வைக்கலான்றது அவங்களோட பிளான்ன்றது பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம். பட் அது வந்து நம்ம அந்த இடத்துல காமன் கம்போஸ்டா போயிடும். என்னோட கேள்வி ஒண்ணுதான், சிம்பிள். அதாவது உன்னைய பத்தி நான் அவதூறு நீ வானவில் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, நீங்க 2 பேரும் வந்து வானவில் நீங்க அப்படி அந்த மாதிரியான ஆட்கள் சொல்லக்கூடாது அப்படின்னாக்கா தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவோட கேரவேன்ல இருந்தாரு, நீ எப்படி சொல்லுவ? பார்க்காத விஷயத்தை நீ எப்படி சொல்லுவ? சோ என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். நீ போய் விளக்கு பிடிச்சி அப்படின்றது என்னோட கேள்வி. நீ பார்க்காத விஷயத்த ஒரு அவதூறு கலப்பு, ஆமா நான் கலப்புனா அப்போ உன் மேலே கலப்புவாதான் செய்வாங்க. நீ ஒரு விமர்சனம் வைக்கிறனாக்கா உனக்கும் விமர்சனம் வரும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீ இருக்கணும். இல்ல எனக்கு விமர்சனமே வரக்கூடாதுனாக்கா வீட்டுக்குள்ள கதவை மூடிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். நீ கேமரால வந்து பேசுவியா, பொதுவெளிக்கு வருவியா, அப்புறம் என்ன ஏன் பேசுறீங்கன்னு கேட்டாக்கா அது பேர் வந்து வேற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலா ஏன்னா இவங்களே வந்து பேசிடுவாங்களாம், ஏன்டா பேசுறேன்னு கேட்டா அவன் மேல ஓடி போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாமா. அதுக்கு வேற ஒரு பேர். உங்க மேல ஏதாவது வழக்கு போடுறாங்க? இல்ல எனக்கு என் மேல வழக்கு இல்ல, பட் இன்டைரக்டா வந்து கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்காக நான் போயிட்டு வேற ஒருத்தங்க மூலியமா வந்துட்டு அநாகரிகமான அன்பார்லிமெண்டரி லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணல. இல்ல அது திமுகவே உருத்தான ஒரு வார்த்தை. அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து திராவிடம்னா என்ன பாவாடையை தூக்கிப்பார் அப்படின்னு சொன்னவங்க தான் அவங்க. அந்த மாதிரி இருக்க ஆட்கள் இதெல்லாம் பேசதான் செய்வாங்க. அதை பத்தி நம்ம பெருசா பொறுப்படுத்தல. நம்ம வந்த நோக்கம் ஒண்ணுதான், தளபதி விஜய் அவர்களை வந்து 2026 ஆட்சியில உட்கார வைக்கணும், மக்களுக்கு உண்மையிலே நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கையில நம்ம எல்லாருமே சேர்ந்து பாடுபடுறோம். அது மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸா இருக்கணும். நடுவில் நிறைய தடங்கள் வரும், நிறைய கல் வரதான் செய்யும், சேரு சாணி எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி போயிட்டு தான் ஆகணும். வேற அவங்கள வந்துட்டு ஒரு பெய்டு ரிவ்யூவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி ரெஜைன் மூவிஸ்ல என்ன வருதோ அந்த மூவிஸ் மட்டும் போய் நல்ல விமர்சனம் கொடுத்துட்டு மற்ற அகைன்ஸ்ட் ஐடியாலஜிக்கலி அகைன்ஸ்டா இருந்தா அவங்கள வந்து அட்டாக் பண்ற ஒரு மனநிலையிலும் இருக்காங்கன்ற மாதிரி. எந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்னா, இப்ப ஜனநாயகன் படம் வருது, ஜனநாயகன் படத்தை அவங்க கழிவு ஊத்துவாங்க, நமக்கே தெரியும். காசு கொடுத்தா ஜனநாயகன் படத்தை புகழ்ந்து பேசக்கூடிய ஈன பசங்க அவங்க, வேற ஒண்ணுமே. காசு கொடுத்தா மாறிடுவாங்க. கண்டிப்பா காசுக்கு தான் சார் வேலை பாக்குறாங்க. அந்த காசு கொடுத்தா இது வேணாலும் பண்ணுவாங்க. தளபதி வந்து காசு அவரு கொடுத்தானா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவங்க மாறுவாங்க. ஆனா நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. எங்களுக்கு அந்த மாதிரி ஆட்கள் தேவையில்லை. இன்னைக்கு நான் காசு கொடுத்தா எனக்காக பேசுவேன், நாளைக்கு வேற ஒருத்தர் கொடுத்தா திருப்பி எங்களை பத்தி பேசுவோம். அந்த மாதிரி ஆட்கள் எங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கும் தாவேக்காவை பார்த்து பல பேர் வந்து நடுங்குறாங்க அப்படின்னா என்ன காரணம்னா 30 வருஷமா 33 வருஷமா தளபதி கூட விசுவாசமா இருந்த ஆட்கள் தான் உள்ள இருக்காங்க. தளபதிக்கு அவரும் முதுகுல குத்துற ஆட்களே கிடையாது. இப்ப ரோஸ் பிரதர்ஸ் இருக்காங்கன்னா அவர் யாரோட பின்புலத்துல? ஏன்னா ஒரு மீடியா முன்னாடியோ எங்கேயோ வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றாங்கன்னா யாரோ ஒரு பின்புலத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கோல் இருக்கணும்ல. அது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க திமுகவுடைய ஆட்கள் தான். யார் என்னன்றது நம்ம டைரக்டா இப்ப சொல்ல வேண்டாம். 2026 நம்ம ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இல்ல தாமு அன்பரசு அவரோட தொகுதியில இருக்காங்க. அவர் தான் பின்புலமான்னு கேட்டா அவர் தொகுதியில இருக்காங்க. சென்னை தான் ஆலந்தூர் தொகுதியில தான் இருக்காங்க அவங்க. நீங்க எந்த தொகுதி? நானும் அதே ஆலந்தூர், பல இடங்கள்ல பார்ப்போம், பல நாட்கள் பார்ப்போம். அடிக்கடிக்கு எவ்ரி ஃப்ரைடே நாங்க மீட் பண்ணுவோம். பேசிக்கலாம் மாட்டோம். ஆமா பைட்ஸ்க்காக போகும்போது பேசிக்கலாம் மாட்டோம். பட் ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க விமர்சனம் கொடுப்பா, நான் கூட கடந்து போயிடுவோம், பிரச்சனை கிடையாது. பட் இங்க எங்களுக்கு எங்க வந்து ஒரு கருத்து முரண்பாடு வருது அப்படின்னாக்கா பொது வெளியில அரசியல் பேசாதீங்க. இது சினிமா.
சினிமாவை பார்க்க வரவன் ஒரு சந்தோஷமா பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு வரான். ரெண்டாவது சினிமாவை சார்ந்தான் தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்னும் போது அங்க இருக்க ஆடியன்ஸ் வந்து தளபதி ஃபேன்ஸை பிடிச்சவங்கள, தளபதியை பிடிச்சவங்களா இருப்பாங்க, அவரோட ஃபேன்ஸா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வாண்டடா நீங்க வந்து ட்ரிகர் பண்ணி பண்ணும்போது பொதுமக்கள்ல இருந்து வந்து உன்ட்ட கேள்வி கேட்கறான், 200 ரூபாய்க்கு நீ நக்கி பொழைக்கிற அப்படின்னு கேட்கறான். அவன் மேல போய் உடனே ஒரு வழக்கு கொடுக்குறீங்க, அவனை கைது பண்ணி வைக்கிறாங்க. ஒரு 4 பேர் வந்து 200 ரூபாய் கொடுத்தா நீ பேசுவே நீ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அவன் மேல போய் ஒரு கைது கொடுப்பாங்க, ஒரு வழக்கு ஒன்று கொடுக்குறீங்க, அவனை போய் கைது பண்றாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் பேச வைக்கிறது நீங்க, பேசினதுக்கு அப்புறம் போயிட்டு புகார் கொடுக்கறது நீங்க. அது திமுக சர்வாதிகார ஆட்சி. வேற இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த தோல் மேல கை போடுறது, இழுக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது எதிர்த்தரப்புல இருக்கவங்க ட்ரிகர் ஆகதான் செய்வாங்க. இல்ல கண்டிப்பா அப்படிதான் வந்து நடந்துச்சு. முன்னாடி அந்த கோகுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சட்டையை பிடிச்சி இழுத்தாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன் ஈவன் என்ன கூட எண்ட் ஆஃப் தி கான்வர்சேஷன் சொல்லிட்டு போகும்போது என்னையும் வந்து இல்ல நீ போக கூடாது அப்படின்னு இழுத்தாங்க. சரி ஓகே, நான் எனக்கு தெரியும் இவங்க என்னத்துக்கு பிளான் பண்றாங்கன்னு தெரியும். சரி இப்போ இதுல இருந்து வெளியில வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அடுத்த 2வது நாளே பாத்தீங்கன்னா கமிஷன் ஆஃபீஸ்ல இருந்து சம்மன் வருது மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற ஒரு வழக்குல இருந்து வந்தாங்க. அதுக்காக நான் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் ஆக்சுவலா நான். ஸோ கமிஷன் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு இது மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. பின்புலத்துல இவங்க இருந்து வேலை பார்த்தாங்க, நிறைய தெரியும். அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் கிடையாது, இவங்க இல்ல வேற ஒருத்தங்க மூலியமா கொடுக்க வச்சாங்க. அது வேற மாதிரி. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா. திமுகவுல இருக்கிறீங்க. இப்ப நான் திமுகவுல இருந்தேனாக்கா எனக்கு பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நீங்க மத்த போற இடத்துல உங்களை தாக்குறதுக்கான முயற்சி, நீங்க அதே தொகுதின்னு சொல்லியிருக்கீங்க, வேற அந்த இடத்துல போயிட்டு அவங்களை தாக்குறதுக்கான முயற்சிகள் ஏதாவது செய்யறாங்களா? அதாவது சார் நிறைய நடக்குது, நிறைய பேசிட்டு இருக்கோம், இல்லைன்னு சொல்லல. அதாவது நிறைய இடங்கள்ல மீட் பண்றோம். திரும்பவும் வந்து தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வரதான் செய்யும். சிறைக்கு போறதும் நான் தயாரா தான் இருக்கேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. தளபதியாக சிறைக்கு இல்ல அதாவது நீங்க இறங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நான் வந்து மத்தவங்கள மாதிரி தற்கொலை கிடையாது. என்னை பத்தி நீங்க பேசாதீங்க, என்னை பத்தி நீங்க சொல்லாதீங்கன்னு நான் ஒருத்தரை பத்தி விமர்சிக்கிறேன். என்னை பத்தியோட விமர்சனம் வரதான் செய்யும்ன்றது எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு நான் பேசுறேன், நான் இவங்களை இது பண்றேன் அப்படின்னாக்கா என் மேல தப்பு இருக்கோ இல்லையோ, என் மேல வழக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சிறை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தெரிஞ்சுதான் நான் களம் இறங்குறேன், பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அக்செப்டன்ஸ் இருக்கு. இல்ல அதுக்கு என்ன பண்ண முடியும்? வந்துட்டோம்னா பண்ணிதான் ஆகணும் எல்லாத்தையும். அதுக்காக வந்து ஐயோ நாளைக்கு என் மேல இது பண்ண நான் போறேன் அப்படிலாம் பின்வாங்குற பழக்கம் யாருக்குமே கிடையாது. தளபதி எங்களை இப்படி வளர்க்கல.